கார்த்திகை தீபம் சீரியல் ஜனவரி 4 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நாச்சியார்னு சிரித்து பேசிக்கிட்டு குழஞ்சிட்ருக்காங்க. கார்த்திகோட அப்பா அபிராமி கிட்ட நாச்சியார் அப்படின்னு கூப்பிட என்ன அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. நீ ஏன் இப்படி இருக்கங்கிறாங்க. நான் எப்படி இருக்கேன், எப்போது போல தானே இருக்கேங்கிறாங்க. நீங்கள் சொல்லி தான் நான் மாற போகிறேன்னா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க அபிராமி. அது சரி தான், நீ மாற மாட்டேன், அதே மாதிரி உன் அழகும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. கார்த்திகோட அப்பா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னாச்சுங்க, வர வழியில் எதையாவது கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டுருச்சா, ஏன் இப்படி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அபிராமி கோவமாக கேட்டுட்ருக்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறாங்க. என்னாச்சுங்க, ஜுரகிரம் அடிக்குதா, ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வருமானு தொட்டு பார்க்குறாங்க அபிராமி. அப்படியே ஷாக் அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே கார்த்திக் அப்பா. ஏன் மறுபடியும் எங்கேயாவது போட்டு சார்ஜ் போய்ட்டு எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை, நீ என்னை தொட்டல, அதில் தான் உடம்பு ஃபுல்லாக மின்சாரம் பாயிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது மின்சாரம் பாய் தான், மின்சாரம் மொத்த ஃபியூஸையும் பிடுங்கிட்டு விட்டுருவேன், ஒழுங்காக தூங்குங்க, கண்ணை மூடிட்டு தூங்குங்க அப்படின்னு அபிராமி அதட்டுறாங்க. நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு படுத்துக்கிடுறாங்க. திரும்பி பார்த்தா அபிராமியும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் படுத்துக்கிடுறாங்க கார்த்திக் அப்பாவும். அடுத்த சீனில் மீனாட்சி தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க ரூம் வாசலில் போய் நின்றுட்டு ஐயோ 6 மாதம் கழிச்சு வந்திருக்கதால கிடைச்ச கேப்லாம் நூல் விட்டுட்டு இருந்தாரு, இப்போ உள்ளே போனால் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, ஜண்டா வேறு குடிச்சிருக்காரு, சரி நடக்கிறது நடக்கட்டும், நேரம் வேற போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே மீனாட்சி உள்ளே போக கதவுக்கு பின்னாடி தான் ஆனந்த் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. உள்ளே வர மீனாட்சி கிட்ட கதவை சாத்தினதுக்கப்புறம் தான் திரும்பி பார்க்குறாங்க மீனாட்சியே. 6 மாதம் கழிச்சு வந்திருக்கேன், மொத்த அன்பையும் கொட்டலான்னு பார்த்தா நீ என்னடானா பாட்டி கூட மொக்க போட்டுட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு வரேன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பாட்டி கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கிட்ட போகிறாங்க. ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை 6 மாதமாக சேர்த்து வச்ச மொத்த அன்பையும் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன் அப்படின்னு ஆனந்த் சொல்லிட்டு இருக்கேன். இது அன்பு மாதிரி தெரியலன்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்க. என்னதுங்கிறத உங்ககிட்ட நான் கொப்பளிக்கிறத காட்டுறேங்கிற மாதிரி தூக்கி போட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சீன் இந்த இடத்துல கட் ஆகுது. அடுத்து பாட்டியை தான் காட்டுவாங்க. அப்படி கட் பண்ணால் பாட்டியை தான் காட்டுவாங்க. பாட்டி ஐயோ இந்த மீனாட்சி வேற இப்போ தான் போயிருக்கா, 6 மாதம் கழிச்சு அவள் புருஷன் வந்திருக்கதால என்ன பாடுபட போகிறான்னு தெரியலையே அப்படின்னு அங்கேயும் இப்போ நினச்சிக்கிட்டே புலம்பிட்டு இருக்காங்க தனக்கு தானே. அப்போ அந்த பக்கமாக செல்விமான்னு கூப்பிட்டுட்டு வழக்கம் போல் ஆடிய பாதம் வராங்க. இந்த சீன்லாம் கொஞ்சம் மொக்கையாக தான் போகுது. ஆடிய பாதம் பாட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறாங்க. செல்விமா உனக்கு பிடிக்குமே, நான் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த பாலை நானும் சேர்த்து தான் குடித்தேன், அதில் 5வது பாலை யார் குடித்தா தெரியுமா, நான் குடித்தேன், அந்த ஜண்டா வேற அந்த பாலை நானும் குடித்தேங்கிற மாதிரி அவர் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு பிடிக்குன்னு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டிமா வழக்கம் போல் திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு வாட்டி என் புருஷன் கிருஷ்ணன்லாம் என்கிட்ட நீ பேசினா உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படிலாம் பாட்டி திட்டுவாங்க. லூசு பையில உன்னை என்ன சொல்லி சரி பண்ணனே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பாட்டி போக பார்ப்பாங்க. நீ எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன்னு ஆடிய பார்த்த மனசில் நினச்சிட்டு செல்விமான்னு பின்னாடி அந்த அல்வாவை கொண்டுக்கிட்டு ஓடி போக ஐயோங்கிற மாதிரி பாட்டியும் ஓடி போயிட்டு கதவை பலார்னு சாத்திடுதாங்க. கதவுக்கு பின்னாடி ஆடிய பார்த்த நின்றுட்டு இருக்காங்க. செல்விமா ப்ளீஸ்மான்னு சொல்லி கத்திட்டு இருக்க. கதவை சாத்திடுவாங்கல்ல. அன்பே செல்வி, நீ கதவை திறக்கலன்னா நான் எங்கேயே வெளியவே தவம் கிடந்துட்டு இருப்பேன், கல்லுக்குள்ளே ஈரம் இல்லையா அப்படி இப்படின்னு அந்த படம் பேராக சொல்லி டைலாக் பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஆடிய பாதம். நம்ம காதல் கார்த்திகை தீபமாக 2ஆக பிரிஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. இந்த லூசு பையனுக்கு விடியட்டு காலையில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த பாட்டி திட்டுறாங்க. இந்த சீன் ரொம்ப மொக்கையாக தான் போய்கிட்டு இருக்கு. வெளியவே நின்று புலம்பிட்டு இருக்க மாதிரி ஆடிய பாதத்தை காட்டுவாங்க. அடுத்த சீனில் மறுநாள் காலையில் எல்லாரும் சேரில் உட்காந்துட்ருக்காங்க. கார்த்திக்கும் தீபாவும் மட்டும் வரவே இல்லை. அடுத்ததாக பாட்டி ஒரு கேம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வர இந்த தீபாவுக்காண்டி நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா, ரொம்ப ஓவராக தான் இப்போ பண்ணிட்டு இருக்கான்னு ஐஸ்வர்யா மனசில் நினைக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக கார்த்திக்கும் தீபாவும் உட்காருதாங்க. இவளை போயிட்டு ஒருத்தர் வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சாதான் இவள் வருவாளா அப்படின்னு அபிராமியும் மனசில் கோவமாக நினச்சிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு அடுத்த கேமுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆடிய பார்த்தா வழக்கம் போல் குறுக்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கேம்லையாவது நான் கலந்துக்கலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. இந்த கேம் நீ கலந்துக்க முடியாது, ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பெண்கள் மட்டும்தான் கலந்துக்கணுமா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க ஆடிய. உங்கள் ஃபேமிலியில் என்னையும் ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டு என்ன கலந்துக்க வைக்கலாம் அப்படின்னு ஆடிய பார்த்து கேட்டுட்ருக்கேன். இது லேடிஸ் ஸ்பெஷல்னு பாட்டி சொல்ல, அப்போ நான் சுடிதார் போட்டு கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ வேணா சுடிதார் போட்டு நெல்லு அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா ஒரு இடையே தூக்கிடுவேன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. நான் சுடிதார் போட்டு அசிங்கமாக இருக்கும், நான் இப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டேன்னு ஆடிய பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். பாட்டி அப்போ எங்களுக்கு இந்த போட்டியில் வேலை இல்லையா அப்படின்னு ஆனந்த் கேட்குறாங்க. என்ன பாட்டி குழப்பறீங்கன்னு அருண் கேட்டுட்ருக்கேன். இருக்குப்பா ஆனால் இல்லைன்னு பாட்டி சொல்ல எல்லாம் திருன்னு முழிக்கிறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. பாட்டி என்ன கேம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்போ இதில் லேடிஸ் தான் கலந்துக்கணும், அதாவது நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் மாதிரி நீங்கள் நடிச்சு காட்டணும் அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்க. இதுதான் கேமு. ஃபஸ்ட்டு வழக்கம் போல் யாரை கூப்பிடுவாங்கன்னா மீனாட்சியை கூப்பிடுவாங்க. ஐயோ நான் வரலங்கிற மாதிரி மீனாட்சி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து அபிராமி வாங்குறாங்க. நான் வரல அப்படிங்கிறாங்க. நீ 30 வருஷம் வாழ்ந்துருக்கல, நீ கலந்துக்கோங்கிற மாதிரி பாட்டி சொல்லுவாங்க. அடுத்ததான் ஐஸ்வர்யா நான் வரேன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. நீ தான் முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துக்கும் வர வேண்டியதுன்னு அந்த ஆடிய பதம் மனசில் நினைப்பாங்க. நீ வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஐஸ்வர்யா ஸ்டேஜில் போய் நின்றுக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது அவங்க முன்னாடி என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி பேசுகிறங்க பேரில் ஏங்க நான் சொல்கிறத கேளுங்களேன், உங்களுக்குன்னு தனியாக ஒரு சொந்த தொழில் பண்ணுங்க வைங்க அப்படின்னு அபிராமி சொல்ல போதெல்லாம் அதெல்லாம் இல்லை, நாங்கள் என் தம்பி எனக்காண்டி தான் எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு பொதுநலமாக பேசுவார்ல, தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி பேசி காட்டுறாங்க. உங்கள் தம்பி சொன்னால் சரியாக இருக்கும்,
அப்படிலாம் அருண் பேசுகிற மாதிரி வந்து ஐஸ்வர்யா சொல்லி காட்டிட்டு இருக்க ஏங்கிற மாதிரி அருண் சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி தானே பேசுவீங்க என்கிட்ட, அடுத்த வாட்டி வேணால் நான் வீடியோ எடுத்து காட்டட்டுமா அப்படின்னு வந்து ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க. அபிராமி எப்படி பார்ப்பாங்க, அதை ஐஸ்வர்யாவும் கவனிப்பாங்க. உங்கள் பிள்ளை இப்படி தான் பேசுவான், இதில் என்ன பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு ஐஸ்வர்யா போய் உட்காந்ததுக்கப்புறம் அபிராமி பார்த்துக்கிட்டே மனசில் நினைப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு மீனாட்சி போக சொல்லுவாங்க. மீனாட்சியும் போயிட்டு ஆனந்த் வந்து வெளிநாடு போனாங்களா, அப்போ நானும் உங்கள் கூட வரேங்க அப்படின்னு கூப்பிட்டதாகவும், இல்லை நான் நீ வர வேணாம், அடுத்த மாதம் சம்மர் வந்துடும் அப்போ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதாகவும், அடுத்த மாதம் சம்மர் வந்ததுக்கப்புறம் கேட்பாங்க போல் மீனாட்சி நானும் வரேன்ட்டு, இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது அதனால் வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் சிங்கிளாக இருந்து ஜாலியாக இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது, நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் ஆனந்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் அப்படி தானே உங்கள் மைண்ட் வாய்ஸ் அது தானே, சொல்லலைனாலும் அதானே உண்மைங்கிற மாதிரி மீனாட்சி சொல்லியிருப்பாங்க. போகும்போதே கொஞ்சமாக டேமேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க ஆனந்தும். சரி நீ போமாங்கிற மாதிரி அனுப்பி வச்சுருவாங்க. அடுத்ததாக தீபா வந்து இப்போ பேச வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தீபா அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்களா. தீபா நீ வந்து பேசுமா, நாங்கள் தானே இருக்கோம், வாமான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் அப்படியே வந்து கலகலன்னு பேசிட போகிறா அப்படின்னு அபிராமி மனசில் நினைப்பாங்க. ஐயோங்கிற மாதிரி ஐஸ்வர்யாவும் கோவமாக பார்த்துட்ருக்க. போங்கங்கிற மாதிரி கார்த்திக் கண்ணை காட்ட தீபாவும் ஃபஸ்ட்டு மேலே வந்து நின்றுட்டு கார்த்திக் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நடை போடுறாங்க. இதில் நடை வேறையா அப்படின்னு ஐஸ்வர்யா கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க. தீபா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி கார்த்திக் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களா அந்த மாதிரி காட்டுவாங்க. ஏங்க இப்படி தனியாக வந்து உட்காந்துட்ருக்கீங்க, என்ன யோசிக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா இந்த வீட்டில், மீனாட்சி அக்கா ஐஸ்வர்யா அண்ணி மாதிரி நீங்களும் இந்த வீட்டு மருமக தான், ஃப்ரீயாக இருங்க, போல்டாக இருங்க அந்த மாதிரி பேசுகிற மாதிரி வந்து பேசி காட்டுவாங்க. தீபா கார்த்திக் மாதிரி தலையெல்லாம் தடவி விடுவாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. தீபாவும் போய் உட்காந்துக்கிடுறாங்க. தீபாவுக்கு செம ஹாப்பி. கார்த்திகை பார்த்து ஓகேவாங்கிற மாதிரி கேட்டுட்டு நல்லா வெக்கப்பட்டுலாம் சிரிக்கிறாங்க இந்த இடத்துல. அதுக்கு அடுத்தது வந்து அபிராமியை வந்து பேச சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. அபிராமி ஃபஸ்ட்டு முடியாது, வேணாம் நான் எதுக்கு, அதான் அவங்க 3 பேரும் பேசிட்டாங்கல்ல, அவங்களுக்குள்ளேயே போட்டி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு பாட்டி வந்துட்டு நீ தானே இது வாழ்ந்துட்டு இருக்கோம் புருஷனோட, வந்து பேசி காட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் ஆனந்த் அருணா அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. வேண்டாங்கிற மாதிரி தான் பாட்டி சொல்லுவாங்க. கார்த்திக் உடனே அம்மா வாங்கம்மா சும்மா பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னதுமே சரி பண்ணிட்டு பண்ண போவாங்களா. இதை கவனிக்கிற ஐஸ்வர்யா, ஆமாம் உங்களுக்கு கார்த்திக் மட்டும் தானே உங்கள் பிள்ளை, அவர் சொன்ன உடனே கேட்பீங்க அப்படின்னு மனசில் நினைப்பாங்க. அபிராமியும் வந்து நின்றுட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து என் கண்ணாடி எங்கே பாத்தியா நாச்சியார் அப்படின்னு கேட்குற மாதிரியும், அது உங்கள் ஷர்ட் பாக்கெட்டில் தான் இருக்குன்னு அபிராமி சொல்ல, இதை யார் இங்கே கொண்டு வந்து வச்சது அப்படின்னு அவர் கேட்க, வேலைக்கு ஆள் வச்சு கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னு அபிராமி சொல்ல, போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டிட்டு அபிராமி எல்லாரும் வந்து நல்லா கிளாப் பண்ணுவாங்க. அடுத்ததான் வந்து பாட்டியும் ஆரியபாதமும் சேர்ந்து யார் வந்து வின்னருங்கிறத சொல்லணும். அப்போ பாட்டி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் 4 பேருமே நல்லா தான் பண்ணீங்க, ஆனால் 4 பேரில் 3 பேர் வந்து உங்கள் புருஷனை பற்றி வந்து குறை மட்டும் தான் சொன்னீங்க, தீபா மட்டும்தான் வந்து தான் புருஷனை பற்றி நல்ல விதமாக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஆரியபாதம் வந்துட்டு அப்படின்னா இந்த போட்டியிலையும் சின்ன பாசும் சின்ன அம்மாவும் தான் வந்து வின்னரா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் இருந்தால் உனக்கு சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பாட்டி ஆரியபாதத்தை பார்த்து. அப்போ அபிராமியும் ஐஸ்வர்யாவையும் க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க. தீபா ஆக்ட் பண்ணி காட்டிகிட்டு இருக்கும்போது கேவலமாக இருக்குன்னு ஐஸ்வர்யா மனசுக்குள்ளே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து தீபா தான் வின்னர்னு பாட்டியும் ஆடியோபாதமும் சொல்ல, தீபா கார்த்திக்கு பார்த்து நல்லா வெக்கப்பட்டுட்டு சிரிக்கிறாங்க. ஒருத்தருக்குள்ளே வந்து அடிக்கடி சிரிக்கிற மாதிரியும் நல்லா பார்த்துக்கிற மாதிரியும் இந்த ரெசார்ட் போனதுக்கப்புறம் அடிக்கடி காட்டுறாங்க. தீபா தான் வின்னர்னு சொன்னது அபிராமிக்கு கூட சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதோட எபிசோட் வந்து முடியுது.